ட்ரம்ப் டேரிஃப்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எல்லா நாட்டோட கம்ப்ளைண்ட்ஸையும் ரிவ்யூ பண்ணி சால்வ் பண்ண முயற்சிக்கணும். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ சைனா WTO மூலியமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. USA அதுக்கு அப்பீல் போகும். அப்பீலேட் பாடின்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட் ட்ரேடோட சுப்ரீம் கோர்ட் அது. இந்த கோர்ட்டில் அட்லீஸ்ட் 3 ஜட்ஜாவது வேணும். ஆனால் இந்த பாடியை ரொம்ப காலமாக தேவையில்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. ட்ரம்ப்பும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பைடனும் சரி, இதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதனால யாராவது ஜெயிச்சாலும் இவர் அப்பீல் போனாலும் அது அப்படியே கிடப்புல தான் கிடக்கும். ஒரு முடிவும் கிடைக்க போறதில்ல. அடுத்ததா அந்தந்த நாடுகள் USA கூட பேசி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நெகோஷியேட் பண்ணி டேரிஃபை குறைக்க பார்க்கணும். நாடுகள் லோக்கல் மார்க்கெட்ஸையும் USA இல்லாமல் அதர் கண்ட்ரீஸையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். G20 மாதிரி மாநாடுகளில் எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை பற்றி வாய்ஸை ரைஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே பெருசாக இம்பேக்ட் ஆனது USA மக்கள் தான். அவங்க ஸ்ட்ராங்காக தங்களோட ப்ராப்ளம்ஸை கவர்மெண்ட் நோட்டீஸ்க்கு கொண்டு வரணும். இப்போ இந்த ட்ரம்ப்போட டேரிஃப்க்கு ஆக்ஷன் எடுக்க